Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahirabbil alamin. Wal aqibatu lil muttaqin. Wassalatu wassalamu ala Rasulillah sallallahu alaihi wasallam. Wa alihi wa sahbihi ajma'in, amma ba'd. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அஸ்ஸலாமுல் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை நகைத்துறைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டியாக அல்லாஹ் இறக்கி அருள் இருக்கிற இந்த அல்குர்ஆனை அரபியில் ஓதி பார்த்து அதனுடைய அர்த்தத்தை விளக்கி அதன் மூலமாக கிடைக்கிற அறிவை பெற்றுக்கொண்டு அந்த அடிப்படையில் வாழ்வதற்காக நாம் எல்லாம் துவா செய்வது. சூரத்துல் ஆராஃபுடைய 58 வசனங்களை கடந்த காலத்தில் பார்த்துருக்கிறோம். அதில் ஏராளமான படிப்பினைகளும் அறிவும் சிந்தனையும் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பார்க்க இருக்கிற வசனம் 7வது அத்தியாயம் 59வது வசனம். أعوذ بالله من الشيطان الرجيم. لقد أرسلنا نوحا إلى قومه. நிச்சயமாக நாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவருடைய சமுதாயத்திற்கு நாம் அனுப்பி வைத்தோம். அனுப்பி வைத்த பிறகு வகால யா கௌமி உபுதுல்லாஹ மா லக்கும் மின் இலாஹின் கய்ருஹு. மக்களை எல்லாம் அழைத்து அவங்க சொன்னாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம், என்னுடைய சமுதாயமே, நீங்கள் வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அந்த காரணத்தினால நீங்கள் அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று சொன்னார். இந்த வார்த்தை தான் குர்ஆனில் அதிகமான இடங்களில் நபிமார்களை எல்லாம் அனுப்பிவிட்டு சொல்லுகிற இந்த ஆயத்து தான் அதிகமான குர்ஆனில் இருக்குது. உபுதுல்லாஹ மா லக்கும் மின் இலாஹின் கய்ருஹு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான். இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு தான் அதற்கு அடுத்ததாக வேறு வேறு விஷயங்கள் எல்லாம் சொல்வதாக பல நபிமார்கள் தாவா செய்வதாக நாம் பார்க்கிறோம். அப்போ மிக முக்கியமாக மக்களுக்கு தேவையான விஷயம், வணங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வணங்குவதற்கு தகுதியானவன் யார் என்பதை முதல்ல இனம் கொண்டு கொண்டால் அதற்கு பிறகு வருகிற எல்லா விஷயங்களும் சரியாகும். அதுக்கு பிறகு அல்லாஹ்வை வணங்குதல் என்று சொன்னால் என்ன என்ற அர்த்தத்தை ரசூலுல்லாஹி விளக்கி கொடுத்தாங்க. நம்மளுக்கு வணங்குதல் என்றால் என்ன என்பதை பற்றி ரசூலுல்லாஹி சொல்லிக் கொடுக்கும் பொழுது, வெளிப்படையாக வணங்குதல் என்பது தொழுகை மூலமாக, இபாதத்து மூலமாக, இன்னும் பல காரியங்கள் மூலமாக வெளிப்படையான வணக்கம் என்ற அந்த வணங்குதல் என்பதற்கு அர்த்தமாக இருக்கிறது. இன்னொன்று, வணங்குதல் என்பதற்கு அர்த்தம் என்னுடைய வாழ்நாள் முழுவதுமே அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் என்னுடைய அமல்கள் இருக்கும் என்று அர்த்தம். அமல்கள் நான் செயல்பாடு, வாழ்நாள் முழுவதுமே என்னுடைய செயல்பாடுகள் அனைத்தும் என் வாழ்நாளில் நடைமுறைப்படுத்துகிற எல்லா விஷயமுமே அல்லாஹ் சொன்னதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமாக இருக்குமானால் வெளிப்படையாக வணங்குகிற அந்த வணக்கத்திற்கும் வெளிப்படையான செயலுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லாமல் போகும்போது அது அல்லாஹ்வை வணங்குதலாக ஆகாது என்று பல இடங்களில் எச்சரித்திருக்கிறார்கள். அதான் புரியும் நினைக்கிறேன் சொல்றது. வணங்குதல் என்பதுடைய அர்த்தம், தொழுதல் என்பதுடைய அர்த்தம், சக்காத்து கொடுத்தல் என்பதுடைய அர்த்தம், ஹஜ் உம்ரா செய்வதுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னாக்கா அதெல்லாம் வெளிப்படையான அமல்கள். அந்த வெளிப்படையான அமல்களை நான் அல்லாஹ்விடத்தில் நின்று உறுதிப்படுத்துகிறோம். முதல்ல டெய்லி நம்ம 5 வேலை என்ன செய்கிறோம், உறுதிப்படுத்துகிறோம். யாரெல்லாம் என்ன நீ எழுப்பி இருக்கிறாய், எனக்கு உயிர் தந்திருக்கிறாய், என்னை மௌத்தாக்குவாய், உன்கிட்ட நான் நிற்க போகிறேன், அதனால நீ என்ன சொன்னையோ அது மாதிரி வாழ்வதற்கு எனக்கு அருள் புரியாதா என்று துவா செய்வதற்காக வந்திருக்கிறோம். இதான் வணக்கத்துக்கான டெபினேஷன் சொல்ல கொடுக்குறது. இங்கே இருக்குன்னு சொன்னாக்கா நான் நீ சொன்ன மாதிரி வாழப்போகிறேன், நீ சொன்ன மாதிரி வாழப்போகிறேன் என்பதற்கான உறுதிமொழி தான் இது. அந்த உறுதிமொழிக்கு மாறு செய்யும் போது வணங்குவதற்கும் செயல்பாட்டுக்கும் மத்தியில் வேறுபாடு இருக்குமானால் அது நிராகரிக்கப்படும். அது தெளிவாக குர்ஆனில் பல்வேறு இடங்கள் எல்லாம் பதிவு செய்கிறான். ரசூலுல்லாஹி எச்சரிக்கிறாங்க. இதை மாத்திரம் நம்ம என்ன நினைக்கக்கூடாது, வணங்குதல் என்பது ஏதோ தொழுதல், ஹஜ் செய்தல், உம்ரா செய்தல், ஜக்காத் கொடுத்தல் நினைக்கக்கூடாது. அது செய்யணும், வெளிப்படையான அமல்கள் தான். அது வெளிப்படையான சிம்பாலிக் தான். அசல் எதுன்னு சொன்னாக்கா நம்முடைய வாழ்நாளில் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் பல காரியங்கள் நம்ம செய்வோம். தனிப்பட்ட விஷயங்களை செய்கிற எல்லா காரியங்களுக்கும் ஆத்தன்டிகேஷன் வேணும், அங்கீகாரம் வேணும்.
அந்த அங்கீகாரம் அல்லாடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொருவருக்கும் டிஃப்ரென்ஸாக இருக்கும். எனக்கு ஒரு மார்க் இருக்கும், உங்களுக்கு ஒரு மார்க் இருக்கும். நீங்கள் தான் ஒவ்வொருத்தரும் ஆலோசனை பண்ணணும். நம்ம வீடுகளில் நடக்கிற விஷயங்கள் அது அல்லாஹ்வுக்கு மாற்றமாக இருக்கிறதா, அல்லது நம்முடைய நிக்கா விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக இருக்கிறதா, அல்லது நம்முடைய கடமையான விஷயங்கள்ல அல்லாஹ்வுக்கு மாற்றமாக இருக்கிறதா, உறவினர்களை ஆதரிக்கிற விஷயங்கள்ல எப்படி இருக்கிறதா, எல்லாம் செட்டப் ஃபுல்லாக செட்டப் இருந்தால் தான் அந்த வணங்குதல் என்ற அர்த்தம் வரும். அதனால தான் சொல்ல எச்சரிக்கிறாங்க. வணங்குதல் என்பது அர்த்தம் வெளிப்படையாக நினைச்சிட்டு போயிடாதீங்கன்னு சகாபாக்களே எச்சரிக்கிறாங்க அவங்க. அதனால தான் அவங்க சகாபாக்களை பொறுத்த வரைக்கும் தங்களோட செயல்பாடுகளை இன்சைட்டில் அவங்க பார்த்து மாற்றிக்கொண்டே இருந்தாங்க. இன்சைட்டில் நான் தப்பாக இருக்கும், இந்த விஷயம் ரைட்டாக இருக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அப்போ ஆயத்து இறங்கிய காரணத்தினால அவங்க டவுட்டு கேட்டு விளக்கம் பெற்று கொண்டே இருந்தாங்க. டெய்லி தங்களை சீர்திருத்தி கொண்டே இருந்தாங்க. குரானுக்கு பொதுவாக தான் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று அவங்க கரெக்டாக அந்த குரான சட்டத்தை விளங்கி இருந்தார்கள். அதனால தான் அவங்கள எல்லாம் பொருந்தி கொண்டான் என்று பல இடங்கள் எல்லாம் பதிவு செய்யலாம். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அவங்க? அந்த அடிப்படையில் இல்லை, எந்த அடிப்படையில் முதல்ல அல்லா என்றால் யாருன்னு தெரியாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அல்லா யார் நல்லா சொல்லிக் கொடுத்தாச்சு. அதுக்கு பிறகு அல்லாஹ் வணங்குதல் என்றால் என்ன என்பதற்கான உள்ளார்ந்த அர்த்தத்தை சொல்லிக் கொடுத்தாங்க இல்லையா? அதுக்கு பிறகு செயல்பாடுகள் அவங்க மாற்றுறாங்க. அதுக்கு பிறகு அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஏற்கனவே மாதிரி செஞ்சுருக்க மாட்டாங்க, அல்லாஹ்வுக்கு மாற்றமாக செஞ்சுருக்காம அல்லாஹ் சொன்னது இப்படி இருக்குது, இப்போ என்ன செய்யறது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அல்லா துவா செய்யுங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுங்க. ஏற்கனவே செஞ்ச விஷயங்களை நினைத்து பார்த்து அல்லாஹ்ட்ட நீங்கள் பாவம் நினைப்பு மேற்கொள்ளுங்க. அல்லாஹ் கண்டிப்பாக கஃபூர் ரஹீம் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் கொடுத்தாங்க. அப்போ காலப்போக்கில் என்ன ஆச்சுனாக்கா இந்த டெஃபினேஷன் தெரியாத சமுதாயமாக பின்னால் வந்த காரணத்தினால இந்த தொழுகைக்கும் செயல்பாட்டுக்கும் ஒருவேளை சம்பந்தம் இல்லாமல் இருக்குமோ என்றும் சந்தேகங்கள் இருக்கிற அளவுக்கு இன்றைக்கு செயல்பாடு இருக்குது. பொதுவாக இருக்கும் எல்லாரையும் சொல்லிதான் மாஷா அது பொறுக்கி எடுத்தாலும் சில பேர் இருப்பாங்க. தொழுகையும் செயல்பாடுகளும் ஒன்றிணைந்து இருக்க வேண்டும். இங்கே பள்ளிவாசலுக்கு வந்த தொழுகை அங்கே போன வேற அந்த ஆக்ஷன் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருவருக்குமான ஒரு விஷயம் அவங்கள்ட்ட இருக்கும், அது வித்தியாசமாக இருக்கும். அதனால தான் அல்லாஹ் தனி பண்ணிட்டு அல்லாஹ் பேசுகிறாங்க. அப்போ வேற ஆளை பற்றி நம்மளுக்கு எப்பயுமே கேட்டே கிடையாது. அவங்க இப்படி, இவங்க இப்படி, நண்பர் இப்படி, அப்பா இப்படி, அம்மா அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொருவரும் அவர்கள் சார்ந்து இருக்கிற விஷயங்களில் நான் எப்படி இருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் தான் ரெஃபர் பண்ணிக்கணும். ஏன்னா மறுமை நாளில் கேள்வி அவங்களுக்கு தான் கிதாபுக்கு தான் சொல்கிறாங்க. முன் புத்தகத்தை பற்றி தான் சொல்லுவாங்க. கவலைப்படணும் எல்லாரையும் பற்றியும். ஆனாலும் நம்மளை சரி செஞ்சு கொண்டே இருக்க வேண்டும். தனி மனித ஒழுக்கம் தான், தனி மனித விவாதங்கள், தனி மனித சீர்திருத்தங்கள், தனி மனித ஒழுக்கங்களை பற்றி தான் எல்லாம் நிறைய அல்லாஹ் பேசுகிறார். ரசூல் சொல்லி கொடுத்ததே இருக்கும். கூட்டத்தை வைத்து பேசுனாலும் தான், தனியாக வச்சு பேசினாலும் தான். கூட்டத்தை வைத்து பேசும்போதும் அவ்வளோ கூட்டத்துக்குமான பயன் எப்படி இருந்தது, ரசூலோட பயன் எப்படி இருந்தது, ஒவ்வொருத்தரும் திருத்த வேண்டும். நீங்கள் வேற ஆளை பார்த்துறாதீங்க. வேற ஆளை பார்க்கும்போது என்னென்னா நமக்கு செஞ்ச தப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிடும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஊரில் ஒரு 50 பேர் ஒரு காரியத்தை செய்யறான்னு வச்சிங்களேன், நம்ம தனியாக ஒரு கரெக்டாக செய்யும்போது நமக்குள்ள ஒரு சதவை ஏற்படும், ஒரு கவலை ஏற்படும். ஏன்னா எல்லாம் எப்படி இருக்காங்க, நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்படி நினைக்க தேவையில்லை. அது உலகமே 1-2 ஒரு சிந்தை செய்தாலும் நான் அல்லாஹ் சொன்ன காரியத்தை கரெக்டாக செய்கிறேன், அவ்வளோதான் நமக்கு தேவை. நமக்கு சப்போர்ட்டாக யார் வந்தாலும் வரலாலும் அது பிரச்சனை கிடையாது. அதுக்காக தான் இங்கே முதல் காரியமாக நபிமார்களுக்கு அல்லாஹ் சொல்லும்போது இது முதல் காரியமாக நீங்கள் அல்லாஹை வணங்குதல் என்றால் என்ன என்பதை முதல்ல புரிஞ்சுக்க சொல்லுங்கள். மக்கள் போய் தாவத்தை சொன்னான். எல்லா நபிமார்கள் எடுத்து சொன்னாது அல்லாஹ் கிட்ட முதல் புரிஞ்சுக்க சொல்லுங்கள், அவனுக்கு கட்டுப்படுதல்னா என்னன்னு சொல்லிக் கொடுங்க என்று சொல்லி தான் எல்லா நபிமார்கள் அனுப்பியதாக அல்லாஹ் இங்கே பதிவு செய்யலாம். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்லும்பொழுது மாதத்துக்கு இல்லாமல் கேள்வி இன்னி அசாப் அலைக்கு அசாப யோகன் அப்படி 2வது கட்டளையை 2வது சொல்லி கொடுக்குற நபிமார்கள் என்னது, நீங்கள் இன்னைக்கு அல்லாஹ் பற்றி வழங்க மாட்டேங்கிறீங்க, அல்லாஹை வழங்குவது எப்படின்னு தெரியல, உங்கள் நடைமுறையை மாற்றுவது எப்படின்னு தெரியல. அதனால ஒரு மிகப்பெரிய வேதனை ஒன்று வரப்போகுது உங்களுக்கு. அந்த வேதனையை இப்போ நினைச்சு நான் உங்களுக்கு வருத்தப்படுறேன்னு சொல்லி 2வது பாயிண்ட் சொல்கிறாங்க. அது காலல் மலபூமின் பகுதிக்கு இன்னார் நராக்க பின்னாவாய் மொழி. இந்த வார்த்தை நிறைய குரான்ல வருது. எந்த வார்த்தை இப்போ சொல்கிறது மலபூன்னு சொன்னாக்கா குரான்ல மலபுன்னு வார்த்தை வரும். மலபுன்னு தலைவர்கள் அர்த்தம். எதுவும் பொதுவாகவே குரான் அல்லாஹ் சொன்ன தலைவர்கள் பார்த்தீங்கன்னா இகழ்ச்சியாக தான் இருக்காங்க உலக அளவில். இப்போ இல்லை, இப்போ இருக்கிறது முற்றிலுமாக இகழ்ச்சி தான். அது எந்த நாட்டை சேர்ந்தாலும் சரி, எந்த ஊரை சேர்ந்தாலும் சரி, எந்த ஸ்டேட்டை சேர்ந்தாலும் சரிதான். அப்பயே அல்லாஹ் சொல்கிறான், நூறு காலத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இந்த
தலைவர்களை பற்றி எல்லாம் பேசும்போதெல்லாம் தலைவர்கள் எப்பொழுதுமே சரியான வழியை பின்பற்றியவர்களா இல்லை என்று பதிவு செய்யலாம். நிறைய ஆய்வுகள் இருக்குது. அவங்களுக்குள்ள என்னன்னு சொன்னாக்கா, தலைவர் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னாக்கா, குரான் நல்லா சொல்லலாம், அவர்கள் வந்து தங்களுக்கு தாங்களே ஒரு அதிகாரத்தை ஏற்படுத்தி கொண்டு மக்களை அடிமைப்படுத்திக் கொண்டு தங்களுக்கு இருக்கிற அதிகார பலத்தில் மக்களை அடிமைப்படுத்தி தாங்கள் சொல்வதை கேட்க வேண்டும் என்று அவங்க பிரச்சாரம் பண்ணி கொண்டிருந்தாங்க. நல்லா குரான் பயிர்கள் பண்ணுறோம். இங்கே பாருங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து தெளிவான பாதையை சொல்கிறாங்க. அவங்க பயப்படுறாங்க, வேற அவங்களுக்கு வந்து கஷ்டம் வருமா என்னன்னு சொல்லி. ஆனால் அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னாக்கா, நீங்கள் தான் வழிகட்டு இருக்கிற நாங்கள் கரெக்டாக இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க தலைவர் தான் சேர்ந்து. அவங்க கூட்டம் சொல்லுது, நாங்கள் கரெக்டாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நீ தான் வந்து குழப்பம் ஏற்படுத்துகிற. நாங்கள் ஏதோ கடவுள் வளர்ந்துறோம், குழந்தையும் வழங்கிட்டு இருக்கிறோம், சிறையை வைக்கிறோம், விழா கொண்டாடுறோம். நீ வந்து புதுசாக வந்து எல்லாத்தையும் கொண்டு அல்லா வேணும்னு சொல்லிட்டு இருக்கிற, குழப்பம் பண்ணுறது நீ தானே நான் இல்லைங்கிறாங்க. அது வாதத்தை வச்சு அந்த நபிமார்களை வந்து அவங்க முறியடிக்கிறோம். தன் வாத திறமையால், பேச்சு திறமையால் எல்லா நபிமார்களுக்கும் நல்ல சம்பவமாக அல்லா பரிசுறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலங்கிறப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காரணது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அடுத்த சொப்பாக வருது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆரம்ப நபி மாதிரி தான் கணக்கு ஒரு வகையில் பார்த்தாங்க. ஏன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த காலத்தில் அழிப்பு தான் புதுதாக சமுதாயத்தை கொண்டு வந்ததாக நம்ம குரான் நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட கேள்வி என்னது, நாங்கள் எல்லாம் கண்டாலுமே நீ தான் வழிகட்டு. இந்த வாதத்தை தான் எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லா மலவு என்று சொல்லக்கூடிய தலைவர்களும் இன்றைக்கு அப்படின்னா இல்லையா, ஒரு மிகப்பெரிய குழுத்து திட்டவட்டி கொண்டு அநியாயக்காரனாக இருக்கலாம், ஆலிமானா இருக்கலாம், காபிரா இருக்கலாம், பாசிக்கா இருக்கலாம், முனாஃபிக்கா இருக்கலாம், அதுக்கு பிறகு முஷரிக்கா இருக்கலாம். இந்த 5 வகையான கேட்ட பற்றி அதெல்லாம் பேசலாம். பிராணம் நம்ம கூட சும்மா கம்மியாக தான் பேசியிருக்கேன் இந்த வாரம். ஆனால் 5 வகையான கேரக்டர் பற்றி எல்லாம் சொல்கிறான். இந்த 5 வகையான கேரக்டர் தான் எல்லாமே ஒரு கூட்டத்தை அமைத்துக் கொண்டு அன்றைக்கு நபிமார்களை எதிர்க்கக்கூடியவங்க தான். இந்த 5 வகை கூட்டம் தான் இன்றைக்கும் இருக்குது உலக அளவில். எங்கே பார்த்தீங்கன்னா ஆய்வு செஞ்சு பாருங்க. முஸ்லிம்னா யார் இணை வைப்பவன், காபினா நிராகரிப்பவன், பாசிக்கனா பாவி, தாலிமனா அநியாயக்காரன், அதுக்கு பிறகு முனாஃபிக் டபுள் வேடம் போடுறவன். இந்த 5 வகையான கேரக்டர்களை மக்கள் தட்டி வைத்துக் கொண்டு தான் அதுக்கு ஒரு தலைவனை இவனாக தேர்ந்தெடுத்துக் கொண்டு இவன் இருக்கிறான். ஆனால் இந்த பதவி வந்து அல்லா மட்டும் நினைச்சிக்காதீங்க, எவனா தானே அதுதான் ஒப்பனம் சொல்லிக்கிறாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, ஆயத்துக்கு போகிறான்னு யாருக்கு அது ஆச்சரியம் தருகிறானோ அவருக்கு தருகிறான், யார் இறக்குகிறானோ அதெல்லாம் பொருந்தாதீங்க. அது ஒழுங்காக புறான ஓதாமையும் ஒழுங்காக கருத்து தெரியாமையும் இதையே கொண்டு இதை ஜாயின் பண்ணி விட்டுருக்கு. அல்லா தன் ஆட்சியதிகாரி பற்றி அல்லா பரவாயில்ல பேசுகிறான். அந்த ஆட்சியதிகாரி என்னன்னு சொன்னாக்கா, முழுக்க அல்லாவுடைய கட்டளை பின்பற்றி நபிமார்கள் இருந்திருக்கிறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருந்திருக்காங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்திருக்கிறாங்க. இப்படி நபிமார்களை பற்றி அல்லா பேசுகிறான். அங்கெல்லாம் வந்து சட்டத்திட்டங்கள் முழுவதுமாக அல்லா சொன்னதாக இருக்கு. அந்த ஆட்சிகள் தான் அல்லா தந்தது. இவங்க எல்லாம் சேர்ந்து கூடி ஒரு ஆட்சியை ஏற்படுத்தி கொண்டு இதை வந்து அல்லா தந்ததுன்னு சொல்லி யாருமே நம்பிடாதீங்க. அப்படிங்கிறது பயன் கேட்டால் கூட ஒன்று நம்ம குழந்தை சில பேர் ஆரோக்கியம் பட்டு வந்து அது ஒரு நம்மள்கிட்ட வந்து சேர்ந்து நமக்கு மனசு வந்து கஷ்டமா இருக்கு இல்லையா, மனசு கஷ்டமா இருக்கு வசதி விட்டுருது. என்னது எப்போ அதெல்லாம் கஷ்டப்படாதீங்க, விமன் தன்சாவோ அதே ஒரு ஆய்வு பண்ணி விட்டுருவாங்க. என்னது நாடி அவருக்கு அது கொண்டு விட்டுருவான், நாடு அவருக்கு தரமாட்டேன். இந்த ஆட்சியர் அல்லா கொண்டது கிடையாது. இந்த 5 வகையான கேட்டவர்கள் எல்லாம் சேர்ந்து தலைவனை தேர்ந்தெடுத்துக் கொண்டு அல்லாவுக்கு முழுமையான எதிரிகளாக இருக்கிறார். முழுமையாக நம்ம விமன் வழங்கியிருக்கோம். யாரும் ஆனால் வந்து வேடிக்கை பார்க்கணும். அதுக்கு சும்மா இருக்கக்கூடாது. வேடிக்கை பார்க்க எவன் என்ன செய்யறான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அது லைட்டாக அதை வந்து நம்ம வந்து குரானோட ஒத்து பார்க்கும்போது நம்மளுக்கு புரியும். அதான் நம்மளை சூப்பராக இருக்கிறான். அல்லாஹ் சொன்ன எல்லா விஷயங்களும் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. இவர்கள் கையில் ஆச்சரியாரம் போகும்போது அவங்க என்ன ஆட்டம் போடுவாங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். அப்போ இந்த 5 வகையான கேரக்டர் தான் அதிகமாக மரபுன்னு நல்லா பேசுகிறாங்க இல்லையா. இவங்க வந்து நபிமார்கள் எதிர்க்கப்பட்டாங்க. உண்மையை சொல்லும்போது ஆப்போசிட்டாக சொல்லி நீங்கள் வழிகட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நபிமார்கள் கொலை செய்திருக்கிறார்கள். பல இடங்கள் எல்லாம் பதிவு செய்கிறோம். பல இடங்களில் நபிமார்கள் கொலை செய்திருக்காங்க. ஏன்னாக்கா நேர வழிக்கு வாங்கன்னு கூப்பிடும்போது அந்த சம்பவம் தான் அல்லாஹ் சொல்கிறேன். இந்த 2 வருஷத்துல அந்த 6வது அதனால் குரான் என்பது ரொம்ப தெளிவாக இருக்கிறது. என்றைக்கு நீங்கள் வாசித்தாலும் இந்த முறைப்படி வாசிங்க. அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் நடைமுறையில் இருக்கிற அரசியல் எப்படி இருக்குது, எவன் ஆக்கியதிகாரத்தை பண்ணுறான், எந்த அளவில் வந்து வரிகைகளை வந்து விதைக்கிறான், எப்படிலாம் வந்து டபுள் வேஷம் போடுறான், அங்கே போனால் ஒன்று இங்கே போனால் ஒன்று இங்கே போனால் ஒன்று இங்கே போனான்னு சொல்லி மக்கள் வழிகெடுக்கான் இல்லையா. இவரெல்லாம் வேடிக்கை பார்க்கப்பட்டு அந்த வேடிக்கை பார்த்த விஷயத்தை குரானோடு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது புரியும். பல ரகமாக நமக்கு எத்தனை அழகான ஒரு வழிமுறையை கொடுத்து அழகாக சிந்திக்க வைத்து இந்த குரானோடு தொடர்பு கொடுத்து இவர்களை விட்டு விலகி இருக்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கான்னு சொல்லி நம்மளுக்கு வந்து உள்ளத்தில் வந்து ஒரு அல்லாஹ்வை பற்றி இன்னொரு விஷயம் போகும். இதுதான் எல்லாம் எதிர்பார்க்கிறாங்க. இங்கே வந்து கூட்டம் வந்து அவங்க போகிறான் மொத்த பேருன்னா அதெல்லாம் நம்மளுக்கு கவலை கிடையாது. அதெல்லாம் ஞாபகம் மொத்த பேர் அங்கே போகிறோம் மெஜாரிட்டியில் இருக்கிறான்னு கிடையாது. அவன் விளையாட்டில் இருக்கிறான். அவ்வளோதான். எவனா
வழிகாட்டில் இருக்கிறான். அவன் சொல்லுகிற மக்களை வழிநடத்துகிற முறை சரி கிடையாது, அவன் எதை கொடுத்தாலும் சரி கிடையாது என்ற விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த தலைவர்கள் தான் அன்றைக்கு நபிமார்கள் எதிர்த்தவர்கள் என்ற தகவல் வந்து நிறைய இடத்துல அப்படின்னு சொல்லலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் பல விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். அப்போ குரான்லேருந்து கிடைக்கிற அறிவை வந்து நம்ம மைண்டில் கொண்டு வரும்போது தான் இந்த உலக நிலைமை பற்றி புரியும். இல்லைனாக்கா நம்ம எங்கேயாவது போய் ஏதாவது சத்துட்டு உட்காந்து போயிடுவோம். அதை காப்பாற்றணும். இந்த அறிவு இல்லைன்னு சொன்னாக்கா இவன் சரியான்னு பார்ப்போம். எவ்வளோ ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு அவன் தலைவன் போயிட்டே இருக்கும். அது பெரிய ஆபத்தாக இருக்கும். அதனால தான் முஸ்லீம் அடிக்கடி எவனுடைய கொள்கையும் மொத்தமாக சரி கிடையாது, எவன் கொள்கையும் சரி கிடையாது, கொஞ்சம் கூட குறைஞ்சிருக்கும். வர மொத்தமாக அல்லாவுக்கு இணை வைக்கிற கூட்டமும், அல்லாவுக்கு வந்து மாறு செய்கிற கூட்டமும், அல்லாவுக்கு அநியாயம் செய்கிற கூட்டமும், இது மாதிரி கூட்டங்கள் தான் அதிகமாக இருக்குது. அதுலேருந்து முழுமையாக விலகி இருப்பதற்கு நம்ம முயற்சி செய்யணும். பிள்ளைகளை நம்ம வந்து நமக்கு விட்டுறாமல் பார்க்கணும். இப்போதைக்கு கூட சொல்லல, பிள்ளைகளை வந்து நமக்கு இது போன்ற கல்விகளை வந்து அவங்களுக்கு கொடுத்து வீட்டில் பேசி குரானோட தொடர்பு படுத்தி வைக்கணும். அப்படி போயிட்டாங்கன்னா போயிடுச்சு. நம்மளுக்கு எங்கேன்னு சொல்லணும்னு நினைக்கிறது எல்லாம் பயங்கர ஆட்டப்பட்டுருக்கான்னு நினைக்கிறேன். என்னை விட்டு அவர் அளவுக்கு ஆகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் டேஞ்சரான காலங்கள் தான் வரும்போது தொடங்குறது. நம்முடைய பார்வையில் குரானை நபர்கள் பார்க்கும்போது மனித சமுதாயத்துக்கு கேடு வரக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்குது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதையெல்லாம் அல்லாவோட கனெக்ஷன் கொடுக்கக்கூடாது. யாரும் இந்த விஷயங்கள் வந்து தலைமை பதிவுக்கு போயிருக்காங்க, அல்லா கொடுத்தா அப்படின்னா யாரும் சொன்னாங்கன்னா நீங்கள் அதை வந்து இந்த அல்லா கொடுத்தது கிடையாது. இவனுங்கெல்லாம் வந்து சூழ்ச்சி பண்ணி எடுத்துக்கொண்டு மக்களை வந்து வழிநடத்துகிறார்கள், புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்றால் அந்த குரானை நம்ம வந்து ஓதி அதை படித்து பொருளை விளங்கி அதன் மூலமாக கிடைக்கிற படிப்படை பெற்றுக்கொண்டு நாமும் நம் குடும்பத்தினரும் அதன் பக்கம் சரியாக இருக்க வேண்டும். வணங்குதல் என்றால் என்ன என்பதை முழுவதுமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு கடந்த கால வரலாறுகளை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிற அளவுக்கு குரான் பல விஷயங்கள் இருக்குது. அதில் நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக படித்து புரிந்து கொள்ள வேண்டும். பல நம் அனைவருக்கும் அனுமதிப்பானாக. வாக்குறுதி விழாவை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ்